அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசியில் நியூ ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. முன்னாடி வந்து ஒவ்வொரு காலத்துலையும், அதாவது ஏபிசிடிஇ அந்த காலத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கூட்டி கால்குலேட் பண்ணி வந்து எத்தனை கொஷின் ஷேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப எளிமையாகவும் நம்மளுக்கு டைம் மேனேஜ் பண்ணி நம்ம கொஷினை வந்து நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் நியூ ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ குரூப் ஒர்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த 3 ஹவர்ஸில் எவ்வளோ கொஷின் நம்ம ஷேட் பண்ணுறோம், நம்ம தமிழுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், ஜிகேக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்து நம்ம திங்க் பண்ணிவிட்டு நம்ம கெஸ் பண்ணி போடுறோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப ஒன்லி பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ளூ கலரோ இல்லை வேறு எந்த கலரானாலும் நீங்கள் கொண்டு போகாதீங்க. 1க்கு 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் நீங்கள் நல்லா எழுதி நீங்கள் ஷேட் பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்கள்ல, அந்த பெண்ணை புதுசாக எதையும் கொண்டு போகாதீங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா எழுதி யூஸ் பண்ண ஒரு ஃபுல் 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணை வந்து நீங்கள் கொண்டு போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வாட்ச்சு, நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கும்ல அந்த மாதிரி வாட்ச், இப்போ வந்திருக்க அந்த டிஜிட்டல் வாட்ச்லாம் கொண்டு போகக்கூடாது. சாதாரணமாக இருக்க வாட்ச் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. ஹால் டிக்கெட் கொண்டு போய்ட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா புக்ஸையும் உங்களோட நோட்ஸையும் வந்து கொண்டு போங்க. இப்போ என்னென்ன பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதை அவங்க கொடுத்துருவாங்க, உங்களோட நேம் கொடுத்துருவாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு செக்கப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இனிஷியல் இருக்கா, உங்களோட நேமில் எல்லா லெட்டர்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர், 4 நம்பர் தான் இந்த வட்டம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 4 நம்பர் கரெக்டாக இருக்கா, என்ன சப்ஜெக்ட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆ இல்லை குரூப் 2வா இல்லை குரூப் 1ஆ, அந்த சப்ஜெக்ட்டு என்ன சென்ட்ரு, உங்களோட சென்ட்ரு என்ன, அந்த ஸ்கூல் பேர் வந்து கரெக்டாக இருக்கா. சரிங்களா? அப்புறம் எந்த இடம், வென்யூ வந்து கரெக்டாக இருக்கா, என்ன டேட்டு, 12/7/2025 குரூப் 4 நடக்கிறதுக்கான அந்த டேட்டு கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாவது இந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது பிழை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹால் சூப்பர்வைசர்கிட்ட மேமோ சாரோ இருந்தாங்கன்னா, மேம் எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு எடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமோ அதை பார்த்து வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வினாத்தாள் தொகுப்பு எண், கொஷின் புக்லெட் நம்பர் தான் ரொம்ப